பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்திலே காத்திருக்க, ஆண்டவருடைய பாதப்படியிலே பணிந்து ஸ்தோத்திரிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய சபையோடு இணைந்து நாங்களும் ஆண்டவரை தேடுகிற நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக தேவனுடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்கிற பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவர் அண்டை கிட்டி சேரவும் கர்த்தர் தயவு பாராட்டமை நோக்கி செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே கிட்டி சேருகிற பொழுது கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண, சந்தோஷப்பட, உம்முடைய சாயலிலே திருப்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 200வது பாடலை பாடுவோம். நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவர் இருக்கே முன்பாக. ஞான பாடல் 200வது பாடல்.
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 வசனம் முதல் 37 வரை உள்ள வசனங்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்ததாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, நீ இயேசு மார்பில் சாய்ந்திரு, உன்னை ஆதரிப்பார் என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். சாய்ந்திரு நீ பாக்கியம் பெறுவாய்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்குரிய தலைப்பு உயிர்ப்பின் அனுபவத்தில் சமூக உருவாக்கம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். அந்த விசுவாசிகள் திரளாக இருந்தாலும் ஒன்றாயிருந்தார்கள், ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்று கொஞ்ச விசுவாசிகள் இருந்தாலும் பலதரப்பட்ட கருத்துக்களோடு அபிப்பிராயங்களோடு பிரிந்து நிற்பவர்களாய் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. சென்ற 14ஆம் தேதி ஞாயிறன்று திருநயினார்குறிச்சி புனித அந்தோணியார் ஆலய அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது. ஆலய வரலாற்றை வாசித்த போது அந்த திருச்சபை கடந்து வந்த பாதைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. 1810வது ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான திருச்சபை அது. ஆனால் தற்போது வரை அந்த பங்கிலே இருப்பது 63 குடும்பங்கள் தான். காரணம் பிரச்சனைகள், அடித்தடிகள், இரத்தம் சிந்துதல்கள். புதிய ஆலயத்தை கட்ட 2013வது வருஷத்திலே அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். எந்த திசையை பார்த்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கவே 6 ஆண்டுகள் ஆனது. காரணம் கருத்து வேறுபாடுகள், ஒருமனமற்ற நிலை. 2019வது ஆண்டிலே புதிய பங்கு தந்தை அவர்கள் முடிவிற்கு மக்கள் அனைவரும் கட்டுப்பட்டதினாலே வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 0 பேலன்ஸ் தான், 63 குடும்பங்கள் தான். ஆனால் 3.5 கோடிக்கும் அதிகமான பணத்திலே அந்த மக்களுடைய ஒருமனப்பட்ட ஜெபத்தினாலே, தியாகத்தினாலே இன்று அழகான தேவாலயம் உயர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே ஒரு மனமின்மை காரணமாக வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய முடியாத நிலைமையினாலே அநேக சபைகள் முடங்கி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம், தேங்கி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த அனுபவித்த ஆதி திருச்சபையார் ஒரே இருதயம் உள்ளவர்களாய், ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எனவே ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகினது. அதைத்தான் இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆதி திருச்சபையார் எப்படிப்பட்ட சமூகமாக உருவாக்கம் பெற்றார்கள் என்பதை திருமறை அடிப்படையில் இன்று நாம் தியானித்து புதிய சமுதாயமாக மாற நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது விழுந்து போன ஒரு சமூகம் விசுவாச சமூகமாக உருவானது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாச சமூகமாய் அவர்கள் உருவானதை இங்கு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணம் இயேசுவை பின்பற்றினவர்களின் நம்பிக்கையை தகர்த்து போட்டது. யூத சமய தலைவர்களின் கோபம், விரோதம், எதிர்ப்பு சீடர்களை அச்சுறுத்தியது, பதற வைத்தது. எனவே அவர்கள் பதுங்கிக் கொண்டார்கள். இயேசுவின் பின்னால் உற்சாகமாய் வந்தவர்கள் இப்பொழுது அழைப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆதாயத்தை தேடி செல்ல ஆரம்பித்தார்கள்.
பழைய தொழிலுக்கு அவர்கள் திரும்பினார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு உலகத்தினுடைய ஆதாரங்களின் மேல் நம்பிக்கை வைத்து சென்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் சப்தமற்று அடங்கி போனார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க அவர்களால் முடியவில்லை. மந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சந்தேக தோமாக்களாய் மாறிப்போனார்கள். அழைப்பிலிருந்து பின்வாங்கி மீன்பிடிக்க சென்ற பேதுருக்களாய் மாறிப்போனார்கள். இப்படி பின்மாற்றத்தில் விழுந்து போன சீடர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியுமாய் சந்தித்த பொழுது அவர்கள் ஆண்டவருக்குள்ளாய் திடன் கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அன்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த அவர்களுடைய புதிய தரிசனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணினது. விழுந்து போன சமூகத்தை விசுவாச சமூகமாக உருவாக்கினது. அன்றைக்கு விழுந்து போன சமூகம் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தது. விசுவாச சமூகம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசித்தது. விழுந்து போன சமூகம் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தது. விசுவாச சமூகம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதித்தது. விசுவாச சமூகம் அன்றைக்கு பிறருடைய காயங்களை கட்டினது. விழுந்து போன சமூகம் பிறரை காயப்படுத்தினது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சமூகமாய் காணப்படுகிறோம்? விசுவாச சமூகமாய் நிற்கிறோமா அல்லது விழுந்து போன சமூகமாய் காணப்படுகிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த அந்த சமூகம் விசுவாச சமூகமாய் மாறினது. இரண்டாவதாய் வேதம் சொல்லுகிறது, விபரீத போக்கு கொண்ட அந்த சமூகம் விரோத போக்கற்ற ஒரு சமூகமாக உருவெடுத்தது. விரோத போக்குகளற்ற ஒரு சமூகமாய் உருவானது. அப்போஸ்தலர் 4:32 நாம் வாசிக்கிற பொழுது, விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள், சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு ஊழியம் செய்த நாட்களிலே சீடர்களுக்குள் யார் பெரியவர் என்கிற போட்டிகளும் பொறாமைகளும் ஏற்பட்டது. மார்க்கு 9:34 இந்த விபரீத போக்கை ஆண்டவர் கண்டித்தார். ஒரு சிறிய பிள்ளையை முன்னிறுத்தி தாழ்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் ராஜ்யத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று யாக்கோபும் யோவானும் விரும்பின பொழுது தங்களுடைய தாயார் வழியாக இயேசுவினிடத்திலே அதற்கு பரிந்துரை செய்கிறார்கள். இதை பார்த்த மற்ற சீடர்கள் அவர்கள் மேல் எரிச்சலும் வெறுப்பும் கொள்ளுகிறார்கள். மார்க்கு 10:41 இன்றைக்கும் இந்த விபரீத போக்குகளை அநேக கிறிஸ்தவரிடத்திலே நாம் காண முடிகிறது. பதவிக்கான போட்டிகள், வெறுப்பு பிரச்சாரங்கள், பதவிக்காக சபையில் இருக்கின்ற மது பிரியர்களை திருப்திப்படுத்துவது, ஓட்டுக்காக தரம் தாழ்ந்த காரியங்களை செய்வது, இவையெல்லாம் இன்றைய கிறிஸ்தவ ஜனங்களுடைய விபரீதமான போக்கை நமக்கு காட்டுகிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகின்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. விபரீத போக்கு கொண்ட சமூகமாய் நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் விபரீத போக்கை தொடர்கிறோமா அல்லது நம்மிலே வித்தியாசங்கள் மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறதா? உலகத்தாரை போல விபரீதமான பாதையிலே செல்ல நாம் அழைக்கப்படவில்லை. வித்தியாசமான பாதையிலே செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று திருச்சபைகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் விபரீத போக்குகள் பெருகி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மீகா 7:6 சொல்லுகிறபடி, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே விபரீத போக்குகள் பெருகி வருகிறது. கணவன் மனைவியினிடத்திலே விபரீத போக்குகள் பெருகி வருகிறது. உறவுகளுக்குள்ளாக விரோத போக்குகள் அதிகரித்து வருகிறது. லூக்கா 12:52,
53 வசனங்களிலே ஆண்டவர் சொன்னார், எப்படி எனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். இங்கே பிரிவினை கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கூட்டணியாக ஒரே வீட்டிற்குள்ளாக 2ஆய் பிரிந்து நிற்கிறதை வேதம் சொல்லுகிறது. தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். இங்கே பிரிவினையை சத்ருவானவன் குடும்பங்களுக்குள்ளாக விதைக்கிறதை வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ட அனுபவித்த ஆதி திருச்சபை விரோதமற்ற போக்குள்ள ஒரு சபையாய், இணைந்து நிற்கிற விசுவாசிகளை கொண்ட ஒரு சபையாய் மாற்றப்பட்டது. விரோத போக்குகளற்ற கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக ஆதி திருச்சபை காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களும் சபையும் அப்படிப்பட்ட நிலைமையில கடந்து வர வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நாம் அனுபவமாக்குற பொழுது மட்டுமே இந்த ஒரு காரியம் சாத்தியம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசியாக விளைச்சலை தேடுகிற ஒரு சமூகமாக இருந்தவர்கள் விதைக்கும் சமூகமாக உருவானார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களிலே, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம் என்று பலன் மேல் நோக்கமாயிருந்த சுயநலம் நிறைந்த ஒரு சமூகம் இப்பொழுது பிறர் மேல் அக்கறை உள்ள சமூகமாக மாறினது. வலையையும் படகையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சீடர்கள் இயேசுவினிடத்திலே கேள்வி எழுப்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் நிறைந்த சமூகமாக இருந்தவர்கள் இப்பொழுது பிறருடைய தேவைகளுக்கு கொடுக்கிற சமூகமாக, தங்களிடத்தில் இருப்பதை பிறர் நன்மைக்காக, பிறருடைய நல்ல வாழ்வுக்காக விதைக்கிற ஒரு சமூகமாக மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வாழ்ந்த யோவான் ஸ்நாபகன் ஜனங்களை பார்த்து சொன்னார், 2 அங்கிகளை உடையவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உணவில்லாதவர்களோடு உங்களுடைய உணவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுத்ததை லூக்கா 3:11 நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவும் லூக்கா 12:33 உங்கள் உடைமைகளை விற்று இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறதை வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:4 பவுல் சொல்லுகிறார், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று எழுதுகிறார். சுயநலம் மகா பாவமானது. சுயநலம் வலையிலே விழுந்து நான், எனது குடும்பம், எனது தேவை என்று வாழ்வோர் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே அதிகம். நம்முடைய கரிசனை பிறரை குறித்ததாக மாற வேண்டும். சுயநலம் என்கிற குறுகிய வட்டத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஆதி திருச்சபையார் பொதுநல சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள். நமக்கும் அந்த சிந்தை தேவை. காணிக்கைகளை விதைத்தால் மாத்திரம் போதாது, நற்செய்தியையும் நாம் விதைக்க வேண்டும். ஆதி திருச்சபையார் அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விற்று தேவ சமூகத்திலே காணிக்கையாக படைத்தார்கள். காணிக்கைகளை விதைத்தார்கள். மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நற்செய்தியாய் அவர்கள் விதைத்தார்கள். அப்போஸ்தலர் 4:31 நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ வசனத்தை விதைத்தார்கள். 33வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த சாட்சியை சமூகத்திலே விதைத்தார்கள். அது பலன் கொடுத்தது. அன்று யூத சமய தலைவர்கள்
அப்போஸ்தல திருச்சபையை பலவிதங்களிலே காயப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர்களை சிறையிலே அடைத்து கொடுமைப்படுத்தினார்கள். அதன் மத்தியிலே சபையார் அப்போஸ்தலர்கள் பாவத்தால், சாபத்தால், அறியாமையினால் கட்டப்பட்டிருந்த, காயப்பட்டிருந்த சமூகத்தை நற்செய்தியினாலே காயம் கட்டினார்கள், கட்டவிழ்த்தார்கள். நம்முடைய பணி பிறரை காயப்படுத்துவது அல்ல, கட்டுவது அல்ல, காயம் கட்டுவது, கட்டவிழ்ப்பது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வழியாய் உருவான சமூகம் விசுவாச சமூகமாக, விரோத போக்குகளற்ற சமூகமாக, விதைக்கும் சமூகமாக ஜொலித்தது. இன்று நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜொலிப்பு உண்டா? மாற்றம் உண்டா? உயிர்ப்பின் புதிய சமூகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 296வது பாடலை பாடுவோம். அன்புருவாம் எம் ஆண்டவா, எம் ஜெபம் கேளும் என் நாயகா. 296வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே,
இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரை துதிக்கவும், காத்திருந்து ஜெபிக்கவும், தேவ வார்த்தையை கேட்கவும், திறப்பில் நின்று மன்றாடவும் தயவு பாராட்டினீரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உயிர் தெழுந்த ஆண்டவருக்குள் இருக்கிற நாங்கள் விசுவாச சமூகமாய் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு சாட்சி பகர உதவி செய். விரோத போக்குகள் அற்ற அன்பின் சமூகமாய் இணைந்து வாழ, ஒருமனப்பட்டு வாழ, ஒரே இருதயத்தாராய் வாழ கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கிற சமூகமாய் கர்த்தருடைய ஊழியங்களை தாங்க, தேவனுடைய திட்டங்களை நாங்களும் பணத்தால், பொருளால், உழைப்பால் ஆதரிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நற்செய்தியை, சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் விதைக்கிற கருவிகளாய் எங்களை கர்த்தர் நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கணும். சுவாமி, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், மரணத்தை ஜெயித்தெழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் என்கிறதை நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை வைத்திருக்கிறீரே. அப்படியே கர்த்தருக்கு முன்பாக உலகத்தின் நடுவிலே நாங்கள் சாட்சி பகர கர்த்தர் பலப்படுத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, இந்த நாளிலும் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே திருச்சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. திருச்சபையிலிருந்து தூர இடங்களில் இருக்கிற குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கின்றோம். விசுவாச குடும்பமாய் எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் அன்புறவோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல ஐக்கியத்தை தந்து கர்த்தருக்கென்று சாட்சி பகர உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலும் நடைபெறவிருக்கிற பேராய மாமன்ற தேர்தலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல தலைவர்களை கர்த்தர் தந்து அது நிமித்தமாக எங்களுடைய பேராயம் ஆசீர்வதிக்கப்பட எல்லா ஊழியங்களும் சிறக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கணும். அப்பா, மிஷனரிகளுடைய அதே தரிசனத்தோடு பாரத்தோடு நாங்களும் நல்ல பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்குள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து ஆசீர்வதிக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிளைச்சங்க ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேக புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையாகிய மந்தையிலே கூட்டி சேர்க்கப்பட கர்த்தருடைய வல்லமையான கிரியை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே கர்த்தர் இரட்சிப்பினுடைய வல்லமையை விளங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உலக நாடுகள் அனைத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நிற்கிற ஒவ்வொரு சத்துருடைய வல்லமைகளும் தணிந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ பிள்ளைகள் எழும்பி செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். விசுவாச துரோகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு போனவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து மறுபடியுமாய் சத்தியத்திலே நித்திய வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கணும். அப்பா, எல்லா கள்ள போதனைகளுக்கும் புரட்டு உபதேசங்களுக்கும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்திருளும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை பலப்படுத்தி சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவீராக. எல்லா பலகீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே நீங்கி போகட்டும். ஒரு விடுதலை தம்முடைய பிள்ளைகள் சரீரத்திலே, ஆத்மாவிலே, ஆவியிலே பெற்று அனுபவிப்பார்களாக. அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி பலப்படுத்துவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்து கர்த்தர் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் நினைந்தருளும். நல்ல ரிசல்ட்டை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் உறவும் ஐக்கியமும் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீரே சமாதான பிரபுவாக இருந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். வேலைகளை செய்கிறவர்கள், தொழில் காரியங்களை செய்கிறவர்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் பிரயாசமும் வாய்க்கட்டும். அன்றாட கூலி வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். மழை தாழ்ச்சியான இந்த நாட்களிலும் இயற்கையினுடைய ஆசீர்வாதமான
நல்ல மழையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும். குடும்பங்களுடைய தேவைகளை சந்தியும், கடன் பாரங்களை நீக்கி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. அப்படியே வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் நினைந்தருளும். நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய, எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி போக உதவி செய்யும். திருமண காரியத்தின் நிமித்தமாய் ஜெபத்தோடு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டப்படட்டும். கர்த்தர் நினைந்தருளும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்களிலேயும் எங்களுடைய தேசத்தில் நடைபெற்றிருக்கிறதான தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. நல்ல தலைவர்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. முதல் கட்ட தேர்தல் நிறைவு பெற்று தொடர்ந்தும் அடுத்த கட்ட தேர்தல்களுக்கு என்று ஆயத்தப்படுகிற பொழுது ஆண்டவர் தாமே சுமூகமான முறைமையில் தேசத்தினுடைய தேர்தல்கள் நடந்து முடிந்து நல்ல தலைவர்கள் எழும்பி அது நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். தீமைகளுக்கு, தீவிரவாத செயல்களுக்கு, வன்முறைகளுக்கு எல்லாம் தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானம் இருதயங்களை, குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.